அப்பா மாறவே இல்லை. 12 வருடங்களுக்கு முன்னால் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு பணிக்காக சென்னைக்கு வந்தேன். எனக்கு வேலை கிடைத்த புதிதில் நான் வாங்கிய முதல் மாத சம்பளம் 8000 ரூபாய். அதுவும் அந்த மாதத்தின் 7ஆம் தேதி தான் போடப்படும். அப்படி முதல் மாத சம்பளம் பேங்கில் போடப்பட்டதும் தலைக்கால் புரியவில்லை. வீட்டிற்கு ஃபோன் செய்தேன். அப்பா தான் எடுத்தார். அவரிடம் நான் அதிகமாக பேசுவதில்லை. மெல்லியதாக குசலம் விசாரித்துவிட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? அப்பா பதில் சொல்லவில்லை. அம்மா கிட்ட பேசு என்றவாறே ஃபோனை அம்மாவிடம் தந்துவிட்டார். நானும் அம்மாவிடம் பாத்தியா, நான் என்னமாச்சும் வேணும்னு கேட்டா அப்பா ஒன்றுமே பதில் சொல்கிறார் இல்லை, இவரெல்லாம் என்று துவங்கி அப்பாவை சிறிது வசைப்பாடிவிட்டு மற்ற கதைகளை, அந்த கதைகளை 78 முறை அம்மாவிடமே சொல்லியிருந்தாலும் 79வது முறையும் முதல் தடவை போல கேட்பாள் அம்மா. பேசிவிட்டு ஃபோனை வைத்து விட்டேன். ஓரிரு நாட்கள் கழித்து என் வங்கி கணக்கை எதேச்சையாக பார்த்தேன். அந்த அக்கௌண்ட் என் கல்லூரி காலத்திலிருந்து நான் பயன்படுத்துவது. என் அப்பா என் செலவுக்காக என்று அதில் தான் பணம் போடுவார். பணியில் சேர்ந்த தகவலும் சம்பள விவரங்களும் அப்பாவிற்கு தெரியும். அதனால் இனி மாத செலவுக்காக அதில் பணம் போட மாட்டார் என நினைத்தேன். அத்தோடு இனி அப்பா காசு நமக்கு எதுக்கு என்ற ஆணவமும் என் தலையில் ஏறிக்கொண்டதால் அந்த வங்கி கணக்கை பார்க்கவே இல்லை. முதல் மாத சம்பளம் வாங்கி அது தீரும் நிலை வந்து பழைய அக்கௌண்ட்டில் ஏதாவது இருக்கிறதா என்று அக்கௌண்ட்டை பார்த்தால் அதில் வழக்கம் போல அந்த மாதமும் 30ஆம் தேதியே 5000 ரூபாய் போடப்பட்டிருந்தது. அதுக்கடுத்த மாதங்களிலும் இதுவே தொடர்ந்தது. அது மட்டுமன்றி அந்த வருடமும் வழக்கம் போலவே தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் என் பிறந்த நாளுக்கும் நான் வீட்டிற்கு வரும் முன்னமே துணிமணிகள் எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. கையில் கொஞ்சம் காசு வந்தவுடன் நான் தான் மாறியிருந்தேன். அப்பா மாறவே இல்லை. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் உண்மை. ஒரு கட்டிடத்தின் வெளித்தோற்றம் போலத்தான் இதுவும். அம்மா பார்க்க அழகாக இருப்பார். வீடும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த வீட்டின் அஸ்திவாரம் அப்பா. அதன் பலன் வெளியே தெரியாது, ஆனால் உறுதியாக இருக்கும். நான் போகும் பாதையெல்லாம் என் தந்தை போட்டு வைத்தது. என்னை சேரும் செல்வமெல்லாம் அவர் பார்த்து பார்த்து விதைத்தது. கையில் கொஞ்சம் காசு வந்தவுடன் நான் தான் மாறியிருந்தேன். அப்பா மாறவே இல்லை. இதுபோல் 1000 அப்பாக்கள். நன்றி, வணக்கம்.